அரே அண்ணனை ஓரம் கட்டிக்கிட்ட சொல்லு கோபி அண்ணன் ஏன்னா வண்டி பின்னாடி தானே போகணும் இல்லை வண்டி முன்னாடி போகணும் இல்லை பார்ப்போம் கோபிண்ணா வண்டி வண்டியில் ஏறாங்க இல்லை 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 இருப்பான் வண்டியில் தான் ஏறாங்க அங்கே மேலே ஸ்டார்டிங் வண்டி Poco
இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ. காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு, வாக்கு பதிர சமயம். போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து. கேப்டனானையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம். எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம். நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக ராப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே. தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்.
பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா Hey!
முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா ஜனங்க மறக்கல எதையோ காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம் போகும் பறையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து கேப்டனானையில மழையே நானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து எட்டி தொடுவோண்டா பறந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது கேப்டனோட கூட்டம் இனி ஆரம்பிக்கும் ஆட்டம் எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும் நாங்க கேப்டனோட கூட்டம் அவரை விட்டு தர மாட்டோம் நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம் ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம் நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம் சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்
இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாரி கொடுத்தாரு புரட்சி கலைஞரையா, ஜனங்க மறக்கல எதையோ, காலம் வந்தாச்சு நீயும் தான் முழிச்சு வாக்கு பதிகிற சமயம். போகும் பாதையில குழிநூறு பறிச்சாலும் தாவி போவோண்டா நிமிர்ந்து, கேப்டனானையில மலையேதானாலும் எட்டி தொடுவோண்டா பறந்து, எட்டி தொடுவோண்டா பறந்து. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது கேப்டனோட கூட்டம், இனி ஆரம்பிக்கும் ஆட்டம், எங்க ஒட்டுமொத்த ஓட்டம் மனசு பவரத்தை காட்டும். நாங்க கேப்டனோட கூட்டம், அவரை விட்டு தர மாட்டோம், நம் மக்கள் எல்லாம் காக்கும் தேமுதிகவின் நோக்கம். ஊரோடு உறவாக கொண்டனாக இருப்போம், நீரார நெருப்பாக நாப்பகலா உழைப்போம். சிவோமே இனி என்னாலும் எப்போதும் ஒன்னாக வெல்வோமே, தமிழ்நாட்டோட வருங்காலம் முன்னேற. தேசிய முற்போக்கு திராவிட கழகம், 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அன்பு உள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை காண்பதற்காக நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அன்பு தலைவர் கேப்டனார் மேலே ஏற பாரு.
இன்றைக்கு இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே முதற்கட்ட பிரச்சாரத்திலே இன்றைக்கு குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு முரசுக்கு வாக்களித்து வெற்றியை தாருங்கள் என கேட்பதற்காக தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்களாகிய உங்களை சந்தித்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு வந்திருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்ப்பதற்காக இதோ 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 உங்கள் கண்முன்னாலே அன்னியார் அவர்கள் வந்துவிட்டார். நம்முடைய அன்பு தலைவர் மறு உருவமாக அன்புக்குரிய அன்னியார் அவர்கள் உங்கள் மத்தியிலே உங்களை எல்லாம் நாடி உங்களை எல்லாம் தேடி எங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தாருங்கள் மக்களை என கேட்டு அன்பான அன்னியார், ஆற்றல் நிறைந்த அன்னியார், நாளை இந்த நாட்டை ஆளப்போகும் எங்கள் அன்னியார் உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் நமக்கு செல்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு குடித்தலையிலே மக்களாகிய உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா இடத்திலும் மக்களுடைய மக்களாக எங்களோடு இணைந்து கேப்டன் ரதமும் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் நீங்கள் அனைவருமே கேப்டனை துணித்தலையில பார்க்கறதுல எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவர் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர், மக்களுக்காகவே வாழ்ந்த இந்த தலைவர் உங்களை எல்லாம் காண இன்னைக்கு என்ன பேசுமா, இலங்கை வாழ் தமிழ் மக்கள் கேப்டனுக்காக பரிசாக வழங்கப்பட்ட தேர்வு தமிழர்கள் மீது கேப்டன் கொண்ட அன்பின் காரணமாக இலங்கை தமிழர்கள் தலைவர் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த அந்த தேர்வை இன்றைக்கு நம்ம தலைவர் கேப்டன் ரதம் என்ற பெயரிலே தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்குமே ரத யாத்திரை செய்து உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் ரத யாத்திரை மூலமாக உங்களை சந்திக்கிறதுல உண்மை மகிழ்ச்சி அடைகிறேன். துணித்தடையில இதுக்கு முன்னாடி கேப்டன் கூட பலமுறை நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கும் பொழுது மக்களாகிய உங்களை தேடி வந்ததன் நோக்கம் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, வருகின்ற தேர்தலிலே நாம் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும், அது மக்கள் விரும்பும் கூட்டணியாக இருக்கணும், மக்கள் போற்றும் கூட்டணியாக இருக்கணும். தேமுதிக அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக அமைந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நமது கேப்டன் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய அளவு மிக சிறந்த முறையில உங்களுக்காக பணியாற்ற நல்ல ஒரு தலைமையில இந்த கூட்டணி அமையணும்னு எல்லாரையும் நாங்கள் வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா துணித்தலையில நம்ம மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே தேமுதிக அனைவருமே நன்றிகள் சொல்லும். அதே மாதிரி மண்டல பொறுப்பாளர் சுபாரவி, கழக பொருளாளர் என்னை பார்க்க வந்திருக்கும், வரவேற்க வந்திருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் சகோதரிகள், வழிநெடுக்க என்னை வரவேற்ற என் அன்பு தாய்க்குலங்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் கேப்டனை தங்கள் உயிர் மூச்சிலே கலந்திருக்கும் எங்கள் உயிரிலும் மேலான அன்பு கழக உங்கள் அனைவருக்கும் நான் இருக்கிற கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள பெருமைப்படுகிறேன். இந்த நேரத்தில் இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்கிறது என்னன்னா, தமிழ்நாடும் தமிழக மக்களுக்கும் நல்லது மாற்றம் ஒன்றுதான் இது மாறாது. அந்த மாற்றத்தை தரக்கூடிய வல்லய படித்தவர்கள் நீங்கள் தான்.
அதனால நாம நல்ல கூட்டணியில இந்த முறை நிச்சயம் போட்டியிடுவோம். தேமுதிக அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்றேன். தேர்தல் நேரம் வரும்போது மீண்டும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்க வருவோம். வெற்றி கூட்டணியோடு வெற்றி வேட்பாளர்களோடு எல்லா பகுதிகளுக்கும் வந்து வாக்குறுதிகளோடு மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்கள் என்று தேர்தல் நேரத்திலே உங்களை சந்திக்க வருவோம். இப்போ உங்களை எல்லாம் சந்திக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் நாம பார்த்துட்டு தான் வரோம். இப்ப கூட காலையில கரூர் மாவட்டம் நகரத்துல ஆலோசனை கூட்டம் நடத்திவிட்டுதான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்திருக்கேன். 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட நமது முதல் கட்ட சுற்றுப்பயணம் இன்றைக்கு சற்றேறு குறுகிய 15 நாட்களை கடந்து இந்த பயணம் தமிழ்நாடு முழுக்க நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கும் ஒரு மாவட்டம் நாம் செல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு கரூர்ல மாநகரத்தில் இன்னைக்கு கரூர்ல குளித்தலையில உங்களை பார்க்கிறது உண்மையில் நாம் மகிழ்ச்சி. நிச்சயமாக நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வரும்பொழுது மக்கள் கோரிக்கைகள் இங்க நிறைய கொடுத்திருக்கீங்க. அதுல முதலில் குளித்தலை மணப்பாறை மெயின் ரோட்ல குளித்தலை ரயில்வே கேட் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை பல நாட்களாக இருக்கிறது. உறுதியாக நம்ம தேர்தல் நேரம் வரும்போது அந்த வாக்குறுதியை நிச்சயம் சொல்லி அதை நிறைவேற்றுவோம் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். காவிரியில இருந்து சென்று வீணாக கடலில் கலக்கும் காவிரி நீரை குடித்தலை பகுதியில் இருக்க உருவாக்கப்பட்ட காவேரி குண்டாறு பைக்கில் இணைக்கும் கால்வாய் திட்டத்தில் இணைத்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கிறோம். தினந்தோறும் முசிறி பாலத்தின போக்குவரத்து சாலை துறையினர் தினசரி வசூல் வேட்டையில் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். குடித்தலை பகுதி விவசாய பெருமக்கள் பயனடையும் வகையில் சட்டமன்றத்தில் பல கோடி ரூபாய் அறிவிப்பு செய்யப்பட்ட மருதூர் தடவணை அமைக்கும் திட்டம் பெயரளவில் மட்டுமே உள்ளது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி நிச்சயமாக மக்களுக்கு அதை பலன் அளிக்க செய்வோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா குளித்தலை முழுவதும் விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி. இங்க சட்டமன்றத்தில் நிச்சயமாக நமது விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உறுதியாக செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் சொல்ற. குளித்தலை பரவி நகர் பகுதியில தலைமை தலைமுறையாக வாழும் ஏழை மக்களுக்கு உடனடியாக பல சலுகைகளை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் தமிழக அரசை நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்த குளித்தலை மிகவும் பிரசித்தி பெற்ற தொகுதி. கலைஞர் அவர்கள் முதல் முறையாக போட்டியிட்ட தொகுதி. இன்றைக்கும் குளித்தலையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. அதனால 2026 தேர்தல் மக்களுக்கு ஒரு உற்சாகமான தேர்தலாக மாபெரும் வெற்றி தேர்தலாக மாற்றுகின்ற சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தான். எனவே ஒரு மாற்றம் தாருங்கள். அந்த மாற்றம் ஒன்றே மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்றும் எல்லாருமே நான் சொல்றேன். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லா மக்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆடி கடைசினால் ஆடிக்கிருச்சிகை முருகனை நம்புகிற அத்தனை பேருக்குமே ஆடிக்கிருச்சிகை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு என்னை இங்க வரவேற்க வந்திருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கேப்டனுடைய பிறந்தநாள் இந்த மாதம் 25ஆம் தேதி வருகிறது. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று கூறி வறுமை ஒழிப்பு தினமாக அந்த தினத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாட ஜனவரி 9 கடலூர்ல நாம் மாநாடு வைத்திருக்கிறோம். அந்த மாநாடு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி தர வேண்டிய மொத்தம் கடமையும் உங்க கையில இருக்கு. இன்னைக்கு செய்வோமா நம்ம கூட தான் இருக்கார். என் மக்களே மக்களே மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களை தங்க தட்டி வைத்து சாதாட்டுவேன் என்று சொன்ன தலைவர் அன்னதான பிரபு என்று இன்றைக்கு உலகமே அன்னதானத்தில் சிறந்தவர். அது மட்டுமில்ல பல்வேறு வகையான உதவிகளை
தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக செய்த ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். கேப்டன் சொன்ன அந்த பொன்னான திட்டம் ரேஷன் தேடி பொருள் வீடு வரும் என்று சொன்ன திட்டம் இப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டாங்க. அதுவும் சின்ன லெவல்ல தான் பண்றாங்க. 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த பொருட்களை தர்றாங்க. இருந்தாலும் கேப்டன் நகல் திட்டம் பொன்னான திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் கேப்டன் மக்களுக்காக செய்தவை இன்னும் நிறைய இருக்கிறது. அவர்கள் தலைவர் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. கேப்டன் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு. என்னுடைய இப்ப கூட திருச்செந்தூர்ல அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுதான் வந்தேன். அர்த்தநாரீஸ்வரராகவே வாழ்ந்தவர்கள் நாங்கள். மக்களுக்காகவே உதவி செய்வதற்காகவே பிறந்து வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். எனவே இன்னைக்கு அவரை மிஸ் பண்ணிட்டோம். எல்லா மக்களும் ஃபீல் பண்றீங்க. வைரத்தை மிஸ் பண்ணோம், தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கும் நம்ம கேட்ட நாளையத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செய்தி வந்துருக்காங்க. வரும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வராங்க. அந்த பெருமை எல்லாமே கேப்டனுக்கு தான் சேரும். எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு, எல்லா புகழும் கேப்டனுக்கு என்று கூறி 22ஆம் தேதி நம்ம கேப்டனுடைய திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் நீங்கள் அனைவரும் சென்று பார்க்கணும் கேட்டுக்கிறேன். அதுல இடைவேளையில எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. இடைவேளையில் நீங்க யாரும் காபி குடிக்க, டீ குடிக்க, பீடி அடிக்க வெளியே போயிடாதீங்க, சரியா? ஏன்னா அந்த இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களை எல்லாரையும் பார்க்கறத உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் வருவேன், தேர்தல் நேரம் வருவேன், உங்களை சந்திக்க வருவேன் என்று கூறி இந்த அளவு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது புதுக்கடை தொகுதி பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்களுக்கும், நகர செயலாளர் சுப்பிரமணி அவர்களுக்கும், விஜயகுமார் அவர்களுக்கும், மருத்துவ சுரேஷ் அவர்களுக்கும், பாரதி நகர் வடிவேல் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளருக்கும், இன்று என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், தமிழர் என்று சொல்லலாம், தமிழை சுமந்து நிற்கலாம், வெற்றி முரசு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் தலைவர் அந்நியார் அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களாட்சி உங்களை சந்திக்க தீர்வாளாக அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இந்த பிரச்சார வாகனத்திலே குருகுரும்
மாற்றத்தை தாருங்கள், ஒரு ஏற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்பதற்காக தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக மக்கள் தலைவியாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் கண்ட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய தாயாக தாய் உள்ளம் கொண்ட அன்னையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு இந்த குழுப்பணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை என கேட்டு மக்கள் போற்றக்கூடிய மகத்தான தலைமையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பார்த்து எங்களுக்கு வெற்றியாளர்களை தாருங்கள் என கேட்பதற்காக தாய் உள்ளிட்ட அன்னையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களை நாடு வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தேர்வு வந்து கொண்டிருக்கிறார். அவர் மீது நம்முடைய கனவு நம்முடைய அன்பு தலைவர் மறுநாளாக இதற்காக விளக்கக்கூடிய மக்கள் தலைமையாக அன்னையார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்காக உரையாற்றுகிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் நம்மளுடைய கேப்டன் அவர்களுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு குடித்தலையிலே எங்களுடைய பொன்னான மக்களை பார்க்க வந்ததுல உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இருகரம். இங்கே நம்ம மாவட்ட கழக செயலாளர் சிவம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் சுபா அவர்களுக்கும் இங்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் நமது ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகள், வியாபார பெருமக்கள், கேப்டனை தன் உயிரிலே கலந்திருக்கும் என் உயிரிலும் மேலான நம்ம தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் இருக்கு. எதற்காக இவ்வளவு சீக்கிரம் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கோம்னா என் மக்களை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஓட்டுக்காக வரல, உங்க எல்லாரையும் பார்க்கணும். இந்த ஊர்ல என்னெல்லாம் குறைகள் இருக்கு, இதெல்லாம் எப்படி சரி செய்யணும், யாரோட கூட்டணி அமைக்கணும், அமைச்சா இந்த மக்களுக்கு என்ன விடிவு காலம் வரும். இன்னைக்கு பார்த்தா கேப்டன் வந்து மக்களே மக்களே மக்களேன்னு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன். ஒரு அன்னதான பிரபுவாக என் மக்களை தங்க தட்டுல தாளாட்டுவேன் என்று சொன்ன உத்தம தலைவர். அவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதி அவங்க கிட்ட நான் சொல்றேன். தலைவர் அவர்களை இன்னைக்கு நேசித்த அனைவரும் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு தங்கத்தை ஒரு வைரத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு கஷ்டப்படுறத நான் பாக்குறேன். கேப்டன் ஆலயத்துல தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருவிழாவா நான் வந்து திருவிழாவா அந்த சவுண்ட் கேட்டா மேபி அங்கதான் கோயில் இருக்குது. ரொம்ப நன்றி. அதனால இதுதான் கேப்டன் என்ற சொல்லுக்கு கிடைத்த அன்பான தலைவர் என்ன சொல்றாரு,
பார்த்து கேப்டன் என்ன சொல்லுவாரு, என் மக்களே நாங்க இருக்கிறது 4 பேர், வந்த ஒரு வேளை சோறு எங்களுக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிற ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் அன்னதான பிரபுன்னு சொல்றாங்கன்னா அது நம்ம கேப்டனை மட்டும்தான். ஏன்னா தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணும், மனசார போகணும்ன்றதுல 50 வருஷம் அப்படியே வாழ்ந்துட்டாரு அவரு. சினிமால இருந்து அப்புறம் அரசியலுக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு வரும்போதெல்லாம் உங்களை எல்லாரும் பாக்குறப்போ அவ்வளவு நேசிச்சார் மக்களை அவர். ஏன் அவர் சொல்லுவார் தெரியுமா, ஏன் இந்த அன்பு வேற எங்க கிடைக்கும் எனக்கு, ஏன் மக்கள் கிட்டதான் அந்த அன்பு கிடைக்கும் சொல்லுவார் நம்ம கேப்டன். அவர் சென்னையை ரொம்ப விரும்பவே மாட்டார், சென்னையில இருக்கு ரொம்ப பிடிக்காது. அவருக்கு பிடிச்சதே கிராமங்கள் தான், கிராம பகுதிகள் தான் கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் தலைவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, விவசாயமும் நெசவும் சிறந்த முறையில வந்தாதான் ஏன் மக்கள் வாழ்ந்ததா சரித்திரம், அதை உருவாக்குவேன் என்று சொன்னார் அவர். அப்புறம் சொல்வாரு, ஏன் இந்த அன்பு, கேப்டன் சொல்வார், நானும் கருப்பு நீங்களும் கருப்பு, அதுதான் நம்மளை இணைக்குது அப்படின்னு சொல்வாரு. அதனால கேப்டன் வந்து உண்மையான அன்பை மக்கள் மேல செலுத்தினாங்க. மக்கள் இன்னைக்கு கேப்டன் மேல உண்மையான அன்பை செலுத்திட்டு இருக்கீங்க. நான் எப்படி இதை சொல்றேன்னா, கேப்டன் மறைஞ்ச அன்னைக்கு நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருக்கீங்க, லட்சக்கணக்கான மக்கள் கேப்டனை பார்க்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தாங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு வரலாறு அவர்களுடைய இறுதி பயணத்தில் பார்க்கலாம்னு ஒரு பழமொழி இருக்கு, ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி உலக மக்கள் தமிழர்கள் மொத்தத்தையும் கேப்டன் நேசித்தார். தன்னால முடிஞ்ச அத்தனை உதவிகளை மக்களுக்கு கொடுத்தார். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே மாதிரி பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தையல் மிஷின், என்ன இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டர், எல்லா இடத்துலயும் லாரிகள் போட்டு தண்ணி கொண்டு போய் கொடுக்கிறது. என் தாய் குலங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரும் ரேஷன் கடை முன்னாடி பல மணி நேரம் நிக்கிறது, நான் கேப்டன் கூடயே தான் இருப்பேன். கார்ல போகும்போது வரும்போதெல்லாம் எல்லா பகுதிகளையும் நாங்க கிராஸ் பண்ணி போறப்ப பார்ப்போம், எங்கெல்லாம் பெண்கள் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் எப்படி நடக்குது, நெசவு எப்படி நடக்குது அப்படின்னு. இப்ப வர வழி நெடுக்க டாஸ்மாக் கடை தான் இருக்குதுங்க, ஏகப்பட்ட டாஸ்மாக் கடை இருக்குது, பூரா அங்கதான் நிக்கிறாங்க. ஒழிக்கணும் இல்லைங்களா, கண்டிப்பா நிப்பாட்டணும், அதுல மாற்று கருத்து எனக்கு கிடையாது எப்பவும், சரிங்களா. அது என்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருந்து போகுதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கும் என் மக்களுக்கும் விடிவு காலம். சாப்பிடலாம், என்னைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், ஆனா அங்கேயே கடந்தா உங்களை நம்பி இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் உங்க ஹெல்த் என்ன ஆகும் முதல்ல, அது முதல்ல எல்லாரும் பாத்துக்கணும்னு உங்க அன்பு சகோதரியா உங்க பொண்ணா நான் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை நம்பி இருக்கிற உங்க மனைவி குழந்தைகள் குடும்பத்தை பார்க்கணும். அது என்ன எப்ப பாரு குடிச்சிட்டு இருந்தா கஞ்சா போதையில ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க எல்லாரும் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கணும்னு உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன், சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு இருக்கேன். கேப்டன் கூட நான் போகாத ஊர் இல்ல, எதுவுமே இல்ல. தேர்தல் நேரம், மாநாடு, பொதுக்கூட்டங்கள், தேர்தல் நேரம், அதே மாதிரி கல்யாணம், காது குத்து, கிரக பிரவேசம், இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எப்பவுமே நாங்க பயணிச்சுட்டு தான் இருக்கோம். போற இடமெல்லாம் என் மக்களை பார்க்கிறப்போ கேப்டனை நினைச்சு அவங்க சொல்றதும் பார்க்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், அவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார். இந்த மூச்சு காற்றில் இருக்கிறார், நம் உணர்வில் இருக்கிறார், நம் ரத்தத்தில் இருக்கிறார். இன்னைக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம், உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று கழகத்தினரையும் மக்களையும் பார்க்க உங்களை தேடி வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் கேப்டனுடைய ரத யாத்திரை இலங்கை வாழ் தமிழக மக்களால் கேப்டனுக்கு பரிசளிக்கப்பட்ட அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்பதான் குளித்தலையில மெயின் ரோட்ல ஏறக்குறைய 1 மணி நேரம் ரத யாத்திரையை முடிச்சுட்டு தான் இங்க நான் வந்திருக்கேன். அதனால மக்களை நேசித்த தலைவருக்கு மக்கள் தலைவர், மக்களை தேடி. இன்னைக்கு எந்த ஊர்ல நீங்க பாருங்க, ராஜாக்கள் வாழ்ந்த காலம்,
பல முதலமைச்சர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டுல யாருக்காவது இது வரைக்கும் ஒரு தேர் பரிசளிக்கப்பட்டதா ஒரு வரலாறு நம்ம படிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. யாருக்குமே தேர் வழங்க மாட்டாங்க. யார் வழங்குனாங்க? அதுவும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள் இலங்கையில செய்து கேப்டனுக்கு அன்பு பரிசா கொடுத்த அந்த ரதம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் நீங்க அதை பார்க்கணும்னு சொல்லிதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை எல்லா ஊருக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாம் யூடியூப்ல பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க. பாத்தீங்களா ரதத்தை? பாத்தீங்க? அது இலங்கை வாழ் தமிழர்கள் கேப்டனுக்கு செய்தது. இது எல்லாம் ரவுண்ட் முடிச்சு கட்சி ஆபீஸ்ல நிப்பாட்டிடுவோம். நீங்க யாரு எப்ப வந்தாலும் நீங்க பாக்கலாம். எல்லாரும் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? சென்னைக்கு வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. வராதவர்கள் மட்டும் கை தூக்குங்க. பெண்கள் தான் இங்க அதிகமா கை தூக்குறீங்க. வரல, என் தாய் குலங்கள்ல இன்னும் வரல. ஏன்னா அவங்கதான் கேப்டன் அவ்வளவு நேசிச்சாங்க. எங்க புள்ள அவரு உத்தமர், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெண்கள் அவ்வளவு அவரை விரும்பினாங்க. நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீங்க எல்லாரும் சிவம் ராஜேந்திரன் எங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, ஒரு பஸ் வச்சு உங்க எல்லாரையும் கூட்டு வர சொல்றேன். நீங்க வாங்க, எல்லாரும் தலைவரை பாருங்க. நீங்க இந்த ஊர்ல விவசாயம் பார்த்துட்டு எப்பவும் ஏறி ஒரு நாள் ஒரு ஸ்டேஜுக்கு வாங்க. அங்க உங்க பொண்ணு நான் உங்களுக்காக இருப்பேன். உங்களை அன்பாக உங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு உங்களோட நின்று நான் போட்டோ எடுத்து உங்களை அன்பா உபசரித்து நான் பத்திரமா ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அதனால நீங்க வாங்க. யாரெல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வரலையோ வாங்க. சரிங்களா? உங்களுக்காக நான் அங்க இருக்கேன்னு நினைச்சு வாங்க. நிச்சயமாக உங்களோட நாங்க இருப்போம். சரிங்களா? நான் கண்டிப்பா நான் அங்கதான் இருப்பேன் டெய்லி. இந்த மாதிரி எப்பயாவது வெளியூர் வந்துட்டோம்னா அப்ப இருக்க முடியாது. அதனால நான் சொல்றேன், நான் இருக்கும்போது நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த மாசம் 25 யார் பிறந்த நாள்? பிறந்த நாள். என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. அதான் அவரோட தாரக மந்திரமே. தன்னால முடிஞ்ச உதவி என்னவோ கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் சம்பாதிச்சதை மக்களுக்கு தான் முக்காவாசி செலவு பண்ணிட்டு போயிருக்காரு. சரிங்களா? அவர் சொல்வார், எனக்கு இருக்கு 2 ஆம்பளை பிள்ளை. ஆமா, பிள்ளைக்கு கூட செய்யல. கரெக்ட், பிள்ளைங்களுக்கு கூட அவர் செய்யல. ஏன்னா இன்னும் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. 2 பேருக்கும் அவர் பெரிய தொழில் எல்லாம் ஒண்ணு அமைச்சு கொடுக்கல. இப்ப அவங்களா கையை விட்டி காலை விட்டி வந்துட்டு இருக்காங்க 2 பிள்ளைகளும். அதான் அவங்க அப்பா தான் அவங்க 2 பேருக்குமே தெய்வம். கேப்டனுடைய பிள்ளைகள் எப்பவும் மக்களாகிய உங்களுக்காக தான். நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்களும் உங்களுக்காக தான், நானும் உங்களுக்காக தான். அதனால நிச்சயமாக இனி இருக்கும் காலம் மக்களாகிய உங்களுக்காக தான் எங்க வாழ்க்கையும் நான் இந்த நேரத்துல சொல்றேன். கேப்டன் கூட 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். இனிமே நான் புதுசா பார்க்க வேண்டியது ஒண்ணும் இல்லை இந்த உலகத்துல. தலைவர் கூடயே நான் வாழ்ந்து எல்லாம் பார்த்தாச்சு. அதனால இனி என் மீது இருக்கும் காலம் என் மக்களாகிய உங்களுக்காக தான். உங்கள் அன்பு சகோதரி உங்கள் தாயாக இருக்கும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். கிராமங்கள் நல்லா இருக்கும். விவசாயம், தொழில், எல்லா படிச்ச பிள்ளைங்க, படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை, எல்லாத்தையும் கட்டாயம் நிச்சயம் ஒரு மாற்றத்தை நீங்க தரும்போது நம்மளால உருவாக்க முடியும்னு உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தோம்னா கோகுல அஷ்டமி இல்லையா? எல்லாரும் சாமி கும்பிட்டீங்களா? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள், ஆடி கிருத்திகை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனசார நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம அடுத்த வாட்டி உங்களை பார்க்கிறேன். வர்றப்போ தேர்தல் அப்போ வருவேன். வெற்றி கூட்டணியோடு வருவேன். வெற்றி வேட்பாளரோடு வருவேன். உங்கள் ஆதரவை தேடி வருவேன். மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் நாங்க காத்திருக்கோமோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த மக்களுக்கு வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக நாங்க முன்னிருந்து செய்வோம். இப்போ நம்ம இருக்கிறது நங்கவரம் பேரூர் கழகம். இங்க மக்களாகி நீங்கள் என்னெல்லாம் இங்க வேணும்ன்றதை கொடுத்திருக்கீங்க.
அதுல சிலவற்றை நான் சொல்றேன். காவேரி கரை அருகாமையில் வாழ்ந்து வருகின்ற நச்சலூர் பகுதி பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனை தீர்வு காணும் வகையில காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை மக்களுக்காக சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக தேர்தல் முடிஞ்சு 2026 உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி நச்சலூர்ல இருந்து வெளியூர் செல்வதற்கு வழிசாலை அமைத்திடணும் மற்றும் கேட்டிருக்கீங்க. நச்சலூர் மற்றும் புரசம்பட்டு கட்டளை கேட் வாய்க்கால போக்குவரத்து நலன் கருதி NHSLC பெரிய பாலம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இலுங்கூரில் அமைந்துள்ள விவசாய பண்ணை மேம்படுத்தப்பட வேண்டும். விதைகளை வழங்கி நமது விவசாய பெருமக்கள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கணும் என்று நீங்க எல்லாம் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக தேர்தல் வரும்போது வாக்குறுதி கொடுத்து அதை நிச்சயம் வருகின்ற தேர்தலில் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்றேன். இப்ப கூட உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி கரூர்ல ஆலோசனை கூட்டம், அந்த பிரஸ் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல நான் சொன்னது உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிறேன். ஏன் மக்கள் விவசாயத்துல இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ராப்பகலா கஷ்டப்பட்டு அந்த நெல் மணிகளை தயாரிச்சு கொண்டு போய் கொடுத்தா அதை வைக்கிறதுக்கு ஒரு கூடாரமோ ஒரு ஷெட்டோ கிடையாது. அதை பொட்ட வெளியில வைக்கிறாங்க. மழை பெஞ்சா எல்லாம் நனைஞ்சு எல்லாமே முளை விட்டு போய் கிடக்குது. அதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் விடுவதை பார்த்து எனக்கு வயிறே பத்தி எரியுது. இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி அந்த விவசாயிகள் படுற கஷ்டம். ஆனா அவங்களுக்கு என்ன கைக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா கேப்டன் மக்களுக்காக உழைக்க. அதனால இது எல்லாமே மாறணும். விவசாயம் நல்லா இருக்கணும், கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணும். அதான் எங்களை முதல் கோரிக்கை. அப்பதான் இந்த நாடு நல்லபடியா இருக்கும். இந்த மாற்று கருத்தே கிடையாது. அதனால சொல்ற கல்வியும் மருத்துவத்தையும் ஏழை மக்களுக்கு இலவசமா தரணும். ஆமா, வீடு தேடி ரேஷன் வரும்னு சொன்னவர் நம்ம கேப்டன் தான். இன்னைக்கு அதை 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர். அந்த பெருமை அது எல்லாமே கேப்டன் தான் நம்ம சேரும். ஆனா கேப்டனுக்கு அந்த புகழ் அந்த மக்களை நேசித்தார். அதனால மக்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு தலைவர் சொன்னார். இது மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. மக்களுக்காக மக்கள் பணி என்று நிறைய திட்டங்கள். சென்னையில தானே? ஆமா, நம்ம தான் பாத்துக்கிறோம் எல்லாரையும். அவர் சொல்றாரு கேப்டன் நாளைக்கு தான் 50 குடும்பம் வெளியே வாழ்றாங்க. இன்னைக்கும் என்னன்னா பூ விற்கிறாங்க, காய்கறி விற்கிறாங்க, பழங்கள் விற்கிறாங்க, என்னன்னோ. நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்லை. அதனால ஒரு 50 குடும்பம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கட்டுமே. அவங்களுக்கு சாப்பாடு நம்ம தான் அங்க போடுறோம். அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு நம்ம தான் தரோம். எல்லாமே அவங்களுக்கு செய்யறோம். அங்க நிறைய ஹேண்டிகேப் கால் இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா உபகரணங்களும் நம்ம 24ஆம் தேதி தரப்போறோம். 3 சக்கர வண்டி, அயன் பாக்ஸ், தையல் மிஷின், அப்புறம் தள்ளு வண்டி, இட்லி கடை, என்னென்ன அவங்க கேட்கிறாங்களோ எல்லாத்தையுமே இந்த பிறந்த நாள்ல இருந்து கேப்டன் எப்படி செய்வாரோ அது மாதிரி உங்கள் பெண் ஆகிய நான் கேப்டனின் மனைவியாக நான் இந்த நேரத்தில் உறுதியாக நான் சொல்றேன். வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட் மூலியமாக கேப்டன் எப்படி பழையபடி எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே உதவிகள், கல்வி உதவி, திருமண உதவி, மருத்துவ உதவி, எல்லா உதவிகளும் மக்களை போய் சேரும் இந்த வருஷத்திலிருந்து அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி 25ஆம் தேதி என்றது செய்வோம் இல்லாதவர்க்கே என்று வறுமை ஒழிப்பு தினம். அதே மாதிரி ஜனவரி 9 கடலூர்ல மாநாடு இருக்கு. நீங்க எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாடை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அந்த வெற்றி மாநாடு தான் வரப்போற தேர்தலுக்கான வெற்றிக்கான அச்சாரம் என்பதையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாசம் 22ஆம் தேதி கேப்டன் சினிமால பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்ல நீங்களா? 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது.
தங்க கட்டி சிங்கக்குட்டி தான் கேப்டன். யாரும் மறுக்க முடியாது. உங்கள் மனசுல நிலைச்சு நிற்கிற ஒரே தலைவர் கேப்டன். அவர் கனவு, லட்சியம், கொள்கைகள் அத்தனையும் நாங்கள் முன்னின்ற மக்களுக்காக நிச்சயமாக செய்வேன். மக்களை வாழ வைப்போம். கிராமங்களை சிறந்த நிலைக்கு கொண்டு வரும் வரை நாங்க எடுத்துக்கிட்ட இந்த பயணத்துல ஓய்வே இல்லை என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அதனால எல்லாம் போய் கேப்டன் பிரபாகர் பாருங்க என்று சொல்லி இந்த நேரத்துல சரி நம்ம கதை கட வீதி மக்கள் கூட இருக்கிறத விட எனக்கு என்ன, நான் இருந்துருவேன். உங்ககிட்ட ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டு உங்க வீட்டையே தூங்கிடுவேன். எனக்கு ஒண்ணு கிடையாது. கட்டாயம் நிச்சயமாக உங்களோட நிச்சயம் அடுத்த வாட்டி வரும்போது வருவேன். மீண்டும் எல்லாரையும் சந்திப்பேன். எல்லாரையும் சந்திச்சதுல உண்மையில் மகிழ்ச்சி. மனசுக்கு எனக்கு நிறைவா இருக்கு. என் அன்பான மக்களை பார்த்ததுல உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா புகழும் கேப்டனுக்கு தான். எல்லா புகழும் நம்ம கேப்டனுக்கு என்று சொல்லி என்னை வரவேற்ற எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்க என்னை வரவேற்க வந்த கழகத்தினர் பேர் சொல்லிடுறேன். சிவம் ராஜேந்திரன், நல்லூர் வடிவேல், ராஜசேகர், தாமோதரன், அதே மாதிரி கண்ணன், மூர்த்தி, பெரியசாமி, சுகுணா, காளிமுத்து, அருள், எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தமிழன் என்று சொல்லதா தலை நிமிர்ந்து நீங்கதான். நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி உங்களிடம் இருந்து பிரியாவிடையோடு செல்கிறேன். மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் இருந்து செல்கிறேன். அப்பதான் இந்த நாடு முன்னேறினதா சரித்திரம் சொன்னார். இன்னைக்கு தோகை மலையில நம்ம எல்லாரும் இருக்கிறோம். வருகின்ற தேர்தலை நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக சிந்தித்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு நீங்க எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, விவசாயம் நல்லா இருக்கணும், கிராமங்கள் நல்லா இருக்கணும். இதுவரைக்கும் இங்க யார் எம்எல்ஏ, இப்ப யார் இருக்கா, அதெல்லாம் நமக்கு எனக்கு தேவையில்லை. ஆனால் இனி வரப்போகும் தேர்தல உறுதியாக கரூர் மாவட்டத்தில் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்து சட்டசபைக்கு வந்தே தீரவே. அந்த மக்களுக்கு நிச்சயம் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் உறுதியாக நிச்சயமாக எல்லா உதவிகளையும் செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அப்படியா, நீ முதல் சேஃப்டி என்ன, நீ நல்லா இரு முதல்ல. நான் என்ன சொல்றேன், நீ நான் எல்லாம் வழி நடுக்க பாத்துட்டு தான் வந்து நிக்கிறேன். எல்லா இடத்துலயும் டாஸ்மாக், கஞ்சா, போதை இதான் நிறைந்து இருக்கிறது. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்குதான் நம்ம கிராமங்கள் நல்லா இருக்கும், நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தம்பி சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு, பாலியல் வன்கொடுமை, செயின் ஸ்நாச்சிங், அது மட்டும் இல்ல படுகொலைகள், ஆவண படுகொலை அது மட்டும் கிடையாது. ஜெயில கூட்டு போய் அடிச்சு கொள்றாங்க. சட்ட ஒழுங்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
இன்னைக்கு பார்த்தா நம்ம கேப்டன் யாருக்காக வாழ்ந்தார், யாருக்காக பேசினார், யாருக்காக உழைத்தார்னா மக்களுக்காக தான் உழைச்சார். என் மக்களை தங்க தட்டில் வை தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர் அவர்கள். அவருடைய உன்னத திட்டமான பொன்னான திட்டமான வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன முதல் தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். தமிழக அரசு இப்பதான் அதை செயல்படுத்தி 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் போய் சேர்ந்தால்தான் அந்த திட்டம் உண்மையில் வெற்றி திட்டமாக இருக்கணும். கேப்டன் அவர்களுடைய பொன்னான திட்டம் பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் பொருள் கிடைக்கணும் என்றதுனால தலைவர் அவர்கள் அறிவித்த அந்த பொன்னான திட்டம் தான் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்னது. டெல்லியில, ஆந்திரால, மற்ற மாநில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விவசாய நெசவு சிறப்பா இருக்கணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு தோகை மலையில என் மக்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததுல உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த முறை இந்த தொகுதியில ஒரு நல்ல வேட்பாளர், நமது வேட்பாளர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்று நம்ம மக்களுக்காக சிறந்த முறையில பணியாற்றி இந்த தொகுதியை முன்னேற்றுவார் இப்பவே உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். இது என்ன தேர்தல் நேரமா? இல்ல, இன்னும் 9 மாசம் இருக்கு தேர்தலுக்கு. இருந்தாலும் ஏன் நாங்க உங்களை பாக்குறோம்னா எந்த தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்கா, இதெல்லாம் எப்படி நம்ம மாற்ற முடியும் சிறப்பான்னு நாங்க பாத்துக்கிட்டு வரோம். தோகை மலையில நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னா, இங்க பத்திரப்பதிவு ஆபீஸே கிடையாது. பத்திரப்பதிவு ஆபீஸ நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்த உடனே உறுதியாக பத்திரப்பதிவு ஆபீஸ் இங்க தோகை மலையில கட்டாயம் கொண்டு வருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அதே மாதிரி இங்க தோகை மலை பகுதியில அரசு கலை கல்லூரி இது வரைக்கும் கிடையாது. நிச்சயமாக நாம் எந்த கூட்டணி அமைக்கிறோமோ அந்த கூட்டணி தான் இந்த முறை மகத்தான வெற்றி பெறும். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அடுத்த முறை நான் உங்களை சந்திக்க வரும்போது வெற்றி கூட்டணியோட, வெற்றி வேட்பாளரோட அனைத்து தொகுதிகளுக்கும் வந்து நிச்சயமாக மக்களுக்காக நான் வாக்குறுதி கொடுப்பேன். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன். அந்த வகையில நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியிலிருந்து மக்களுக்கு குரல் கொடுக்க சட்டசபையில் குரல் எழுப்புவார். அந்த குரல் எழுப்புறதுல நம்ம ஊருக்கு தோகை மலைக்கு வர வேண்டிய திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியா சொல்றேன். அதே மாதிரி இங்க குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. அந்த குடிதண்ணீர் பிரச்சனை தோகை மலை பகுதியில மக்கள் அனைவருக்கும் அந்த குடிதண்ணீர் பிரச்சனை தட்டுப்பாடை தீர்த்து குடிநீர் விநியோகம் கிடைத்திட அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன். கேப்டன் ஜெயிச்ச போது எல்லா தொகுதியிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா லாரிகள் அமைத்து சொந்த செலவுல மக்களுடைய தாகத்தை தீர்த்தவர் நமது கேப்டன் அவர். மக்களுக்காக தான் பிறந்தாரு, மக்களுக்காக தான் வாழ்ந்தாரு, மக்களுக்காக தான் எல்லாமே செஞ்சார். அவருடைய பிறந்த நாள் ஒன்னொன்னு வறுமை ஒழிப்பு தினம் அறிவிச்ச முதல் தலைவர் கேப்டன் அவர்கள். அவங்க கேட்க வேண்டியது ஜாலியா இருப்பாங்க அவங்க பர்த்டேல. ஆனா நம்ம தலைவர் மட்டும்தான் விதிவிலக்கு. என் பிறந்த நாள் ஒரு 1000-10,000 குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்க, வறுமை ஒழிப்பு தினம் அன்னைக்கு பார்த்து எல்லாருக்கும் எல்லா உதவிகளை கொடுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தலைவரை என்னன்னு சொல்றாங்க, அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுகின்ற ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா சபரிமலை ஐயப்பாவை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லல, மக்கள் சொல்றாங்க. தினந்தோறும் கேப்டன் ஆலயத்துக்கு தமிழ்நாடு, இந்தியா, உலகம் எங்கும் இருந்து மக்கள் கேப்டனை தரிசிக்கிறாங்க. அதுல முக்கியமாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, அப்புறம் லண்டன், சுவிட்சர்லாந்து, அந்த மாதிரி பாரிஸ், எல்லா இலங்கை தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க டெய்லி கேப்டனை பாக்குறாங்க. டெய்லி 3000-4000 பேர் இன்னைக்கும் நிக்கிறாங்க. 1.5 வருஷம் ஆச்சு தலைவர் மறைச்சு.
டே 1 நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ இன்னைக்கு வரைக்கும் வருகின்ற அனைவருக்கும் வயிறார உணவளித்து உபசரித்து அவர்களை பத்திரமாக அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிட்டு இருக்கு. ஏன்னா கேப்டன் எதுல சந்தோஷப்படுவாரு? தன்னை தேடி வருபவர்கள் வயிறார உணவு உண்டு மனசார சந்தோஷமா போன தலைவருக்கு. அதானே அவர் வாழ்ந்த காலம் அப்படிதான் வாழ்ந்தார். இன்னைக்கு சினிமா உலகத்தில் எடுத்துக்கங்க, அரசியல் எடுத்துக்கங்க, தலைவருக்கு நிகர் தலைவர் மட்டுமே, கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டுமே என்று வாழ்ந்த ஒரு தலைவர். அதனால நான் சொல்றேன், நம்ம கேப்டன் நம்ம விட்டு எங்கேயும் போலப்பா. எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த உயிர் மூச்சு காற்றுல இருக்கார், நம்ம உணர்வுல இருக்கிறார், நம்ம ரத்தத்துல இருக்கிறார். அந்த உயிரோட கலந்த அந்த மூச்சு காற்றுல நம்மளோட தான் கேப்டன் இருக்கிறார். நம்ம கேப்டன் ஒரு கேப்டன் இன்னைக்கு லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார். எந்த ஊர்லயாவது நீங்க போங்க, உங்க ஏரியால வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன், நல்லா இருக்கீங்களா கேப்டன் தானே சொல்றாங்க, சொல்றாங்கல்ல. யாராவது வாங்க கருணாநிதி, வாங்க ஸ்டாலின், வாங்க எடப்பாடி சொல்றாங்களா? எல்லாமே தலைவர் வரலாறு உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஆமா, கேப்டன் தானே நீங்கெல்லாம், எல்லாருமே கேப்டன் தான். இந்த கரை வெட்டி கட்ட இந்த துண்ட கழுத்துல போட்டு அத்தனை பேருமே கேப்டன் தான். இந்த மஞ்ச சேலை கட்ட அத்தனை பெண்களும் லேடி கேப்டன்கள் தான். ஆமா, சின்ன கேப்டனா? ஆமா, அவரும் கேப்டன் தான். எல்லாரும் தான் கேப்டன், எல்லாருமே கேப்டன் தான். புரியுதுங்களா? அதான் நான் சொன்னேன், நம்ம தலைவர் எங்கேயுமே போல, எங்க போல நம்ம தலைவர். சரியா? நம்மளோட தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. நான் கேப்டனை உங்க எல்லா ரூபத்திலையும் நான் பாக்குறேன், உங்க ரூபத்துல நான் பாக்குறேன். அதனால தலைவருடைய கனவு லட்சியத்தை நாம எல்லாம் ஜெயிக்கணுமா வேண்டாமா? அவருடைய கொள்கைகளை நாம வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி வரணுமா இல்லையா? படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேற வாய்ப்பு உருவாக்கணுமா இல்லையா? வீடு தேடி எல்லாருக்கும் ரேஷன் பொருள் கிடைக்கணுமா வேண்டாமா? பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொண்டு வரணுமா இல்லையா? அனைவருக்கும் குடிநீர், இருப்பிடம், அதே மாதிரி கல்வி, மருத்துவத்தை நிச்சயம் இலவசமா கொண்டு வரணுமா இல்லையா? எல்லாமே தலைவருடைய கனவு திட்டம். விவசாயம் நல்லா இருக்கணும், நெசவு நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் ஏழை மக்கள் நல்லா இருக்கணும்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் மட்டும்தான். அவர் என்ன சொல்வாரு? அவருக்கு சென்னையை விட கிராமங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கெல்லாம் அவர் தோகை மலையில வந்திருந்தாருன்னா அவங்க எல்லாரையும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவருக்கு பிடிச்ச ஊரே கிராமங்கள் தான். அவர் எப்பயுமே கேப்டன் என்ன சொல்வாரு? நானும் கருப்பு, நீங்களும் கருப்பு. அந்த கருப்பு தான் நம்மளை கனெக்ட் பண்ணுது இல்லையா? இப்படியே பார்த்தா எனக்கு நிறைய பேர் கேப்டன் மாதிரியே தெரியுறீங்க. நம்ம கேப்டன் கருப்பு தான், ஆனா அந்த கலை யாருக்காவது வருமா? அந்த கம்பீரம் யாருக்காவது வருமா? அந்த கெத்து யாருக்காவது வருமா? சிங்க நிகர் தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அப்படி வேட்டி மறைச்சு கட்டி அப்படி கிளம்புறான்னா எல்லா பயனும் அதிர்வானுங்க அவருக்கு. அந்த மாதிரி ஒரு சிங்கம் அவரு. அதுதான் அவர் உருவாக்கிட்டு போயிருக்காங்க லட்சக்கணக்கான சிங்கங்களை. நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன கவலை? களத்தில் இறங்கி போராடுகிற கள வீரர்களாக உங்களை நான் பார்க்கிறேன். தேர்தல் வரும்போது அந்த களத்தில் எதிரணி யாராக இருந்தாலும் அவர்களை விரட்டி மகத்தான வெற்றி பெற்று அந்த வெற்றி கனிகளை நம்ம தலைவர் காலடியில் நாம சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால உங்க எல்லாரையுமே பார்த்ததுல நான் மகிழ்ச்சி. இந்த மாசம் 25ஆம் தேதி என்ன நாள்? கேப்டன் பிறந்த நாள், வறுமை ஒழிப்பு தினம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று கேப்டன் பிறந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த வறுமை ஒழிப்பு தினத்தை செய்து தெய்வமாக இருக்கின்ற நம்ம தலைவர் நம்மள அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குவோம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷ செய்தி. கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு 22ஆம் தேதி நீங்கள் அனைவரும் மீண்டும் கேப்டனை திரையில் பார்க்க போறீர்கள்.
உலகம் முழுக்க கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ். ஆமா, ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா. எல்லாம் போய் பாருங்க. நாங்களும் போய் பாக்குறோம். அன்னைக்கு 22 நாங்களும் போய் தியேட்டர்ல படம் பாக்குறோம். சரிங்களா? அந்த இடைவேளையில உங்களுக்கு எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இடைவேளை பிட்ல ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. எல்லாம் போய் நாங்க காபி குடிச்சிட்டு வரோம், டீ குடிச்சிட்டு வரோம், ஒரு தம் அடிச்சிட்டு வரோம்னு போயிடாதீங்க. சரியா? ஏன்னா அந்த இடைவேளையில உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது நீங்க சினிமா பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி ஜனவரி 9 என்ன தேதி? கடலூர்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாநாடு நம்ம நடத்த போறோம். புரியுதா? அந்த மாநாடுக்கு நீங்க ஒட்டுமொத்த பேரும் திரளாக வந்து அந்த மாநாடை வெற்றி மாநாடாக மாற்றணும். வருவீங்கல்ல? எல்லாரும் வருவீங்கல்ல? அது உங்க மாநாடு, உங்க வெற்றி. அங்க வெற்றி பெறதான் 2026 தேர்தல் வெற்றிக்கான அச்சாரம் அதுன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட சகோதரர்கள் பெண்களை பத்திரமா கூப்பிட்டு வாங்க. நாங்க எல்லாம் அங்க இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகள் அங்க நடக்க போகிறது. எல்லாரும் வந்து அங்க கலந்துகிட்டு நீங்க எல்லாரும் வரணும்னு நான் இப்பயே கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் வரலையோ வாங்க, கேப்டன் ஆலயத்துக்கும் வாங்க. அவ்வளவு பேர் வராங்க. எங்க கிராமத்து மக்கள், எங்க தோகைமலை மக்கள், நீங்களும் வந்து கேப்டன் அங்க பார்க்கணும், தரிசிக்கணும். பிரசாதம் அந்த உணவை வயிறார சாப்பிட்டு எங்க எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துக்கிட்டு நீங்க வரணும்னு உங்க வீட்டு பெண்ணா, உங்கள் சகோதரியாக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். எனவே உங்கள் அத்தனை பேரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மீண்டும் சொல்ற, தேர்தல் நேரத்தில் வருவோம், வெற்றி கூட்டணியோடு வருவோம், வெற்றி வேட்பாளரோடு வருவோம். இந்த தொகுதியை வென்றெடுத்து உங்கள் குரலாக சட்டசபையில தேமுதிக எம்எல்ஏ பேசி நம்ம மக்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி தருவோம் என்று எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். சரிங்களா? எல்லாருக்கும் நான் கேட்கறது என்னன்னா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கு ஃபேஸ் காமிங்க, நான் எடுத்துட்டேன் அழுவா. இவர் வந்து பேர் என்ன தெரியுமா? நம்ம தலைவர் பேர் தான் கேப்டன். கேப்டன் மறைந்த அன்னைக்கு இவர் பிறந்திருக்காரு. வீடியோ எடுக்கணும், கொஞ்சம் எல்லாம் பேக்ல வாங்க, அவங்களால வீடியோவே எடுக்க முடியல. வாங்க. இவர் வந்து கேப்டன் மறைந்த அன்னைக்கு பிறந்தவர். கேப்டன் ஞாபகமாக இவருக்குமே கேப்டன் என்று பெயர் வச்சிருக்காங்க. இவர் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் சொல்லி ஆசீர்வதிக்கிற, அவர் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவர் சார்பாக எதிர்கால கேப்டன் அவர்களுக்கு நான் வந்து போடுறேன். குழந்தைங்க இப்படி நான் தூக்குவேன், அழுகுறாங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க அப்பா கிட்டே இருந்தா கூட அழுகுறாரு பாருங்க. அதுதான். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, 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 வணக்கம். இந்த குழந்தைக்கு வந்து பெண் குழந்தை பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எத்தனை மாசம் ஆச்சு பேபி பிறந்து? 1 மாத குழந்தை. இவங்க பெண் குழந்தை. உங்க எல்லாருக்கும் தெரியும், கேப்டனுக்கு எனக்கும் 2 ஆம்பளை புள்ள தான், பொம்பளை புள்ளியே கிடையாது. அதனால நான் எங்கெல்லாம் போறனோ என் கையில இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை குறித்து பேர் வைக்க சொன்னா அது என் பொண்ணாவே நான் ஏத்துக்கிறது மனசுல எப்பவுமே. அதனாலதான் நான் எப்பவுமே ஒரு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வைப்பேன். நீங்க முதல் எழுத்து எதுவும் மனசுல வச்சிருக்கீங்களா? லீ. லீ. சரி, லீன்றாங்க அவங்க. லீனா லாதன. சரி, அதுதான் சேர்ந்து வரப்போகுது நான் வைக்கிற பேர்லயே.
சரிங்களா? நம்ம பொண்ணா இவங்களை ஏத்துக்கிட்டு கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப பொம்பளை பிள்ளைங்களை விரும்பினார். ஏன்னா அவருக்கு பொண்ணுதான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டார். பெண்கள் மீது மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம், மரியாதை வச்சிருந்தார். பொம்பளை பிள்ளைதான் ஃபர்ஸ்ட் பிறக்கணும் அப்படின்னாரு. ஆனா விஜய பிரபாகர் தான் பிறந்தார். சரி, 2வது வாட்டியாவது பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆசைப்பட்டோம். சண்முக பாண்டியன் பிறந்தாரு. சரி, அதோட போதும், நம்மளுக்கு 2 தான் அப்படின்னு நம்ம வந்து வேணான்னு ஆச்சு. சோ இந்த குழந்தை வந்து கேப்டன் பேரையும் என் பெயரையும் இணைத்து விஜயலதா என்கின்ற பெயரை, இப்ப நீங்க சொன்ன லாலி வந்துருச்சா, லதா, லலிதா, நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். கேப்டன் பேரையும் சேர்த்து விஜயலதா 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 என்று பெயர் சூட்டுகிறேன். இந்த குழந்தை எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று 16 செல்வங்களும் பெற்று தீர்க்க ஆயுசா 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்க எல்லார் சார்பிலும் இன்னைக்கு என்ன நாள்? கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை, இந்த நல்ல நாள்ல பேர் வச்சிருக்கோம். இந்த பிள்ளை எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக இருக்கணும்னு அனைவர் சார்பாக வாழ்த்தி அவங்களுக்கு அப்பா அம்மாட்ட கொடுக்கிறேன். இவங்க நல்லபடியா இருக்கணும். கேப்டன் சார்பாக ஒரு அந்த குழந்தைக்கு நம்ம நிதி தரோம். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி கொடுங்க. பத்திரமா கொண்டு எடுத்துட்டு போங்க, காத்து பயங்கரமா. எனவே உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மகிழ்ச்சி. நன்றி 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா. கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா. கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா. கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா. அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே. குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே. விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள், மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம். நம் நன்மைக்காக வருகிறார், இந்த நாட்டுக்காக வருகிறார். இதை பாட்டுக்காக சொல்லவில்லை, நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம். ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார், என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா. கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்கு. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.